மெயின்ஸ் பசிலில் 4வது வீடியோ. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்கனவே பசில்லாம் செய்ய தெரியும் அப்படின்னா பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கொண்டு வந்துட்டு வீடியோ கடைசியில் ஆன்சர் வந்து இருக்கும், கரெக்டாக பார்த்துக்கோங்க. இல்லை இப்போ தான் நீங்கள் வந்து மொத கற்றுக்குறீங்க, இல்லை ஓனாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை நல்லா நீட்டாக வாசித்து உங்களால் என்னென்ன க்ளூலாம் எடுக்க முடியுமோ ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். சரிங்களா? கண்டினியூ பண்ணிவிட்டு நான் ஆன்சர்லாம் சொன்னதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர் வருதான்னு. சரிங்களா? இப்போ இந்த பஸ்ஸில் வந்து பார்க்கலாம். கொஸ்டின் என்னமோ ரொம்ப குட்டி தான். இது எதில் கேட்பாங்க அப்படின்னா கிளர்க்கு மெயின்ஸில் கேட்கலாம். அதுவும் 3 மார்க்குக்கு வேணால் கேட்பாங்க. இல்லை பிஓ ப்ரிலிம்ஸில் இது 5 மார்க்கு கொஸ்டினாக வரும். பிஓ மெயின்ஸில் வந்துச்சுன்னா 2 மார்க்குக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? கொஸ்டின் ரொம்ப குட்டி, ஆனால் உள்ளக்க எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு பாருங்களேன். 7 டாக்டர்ஸ் ABCDEF and G having டிஃப்ரெண்ட் ஸ்பெஷாலிட்டி. சரியா? அப்போ 7 டாக்டர் இருக்காங்க, 7 டிஃப்ரெண்ட் ஸ்பெஷாலிட்டி இருக்குது. சரிங்களா? ஆன்காலஜிஸ்ட், டென்டிஸ்ட்டு, ENT, நல்லா பாருங்கள், நெஃப்ராலஜிஸ்ட் NEP, அடுத்து நியூராலஜிஸ்ட் NEU, அடுத்து கார்டியாலஜிஸ்ட் அண்டு ஆப்தமாலஜிஸ்ட் இங்கே OP, அப்புறம் இங்கே ON ஆன்காலஜிஸ்ட். சரிங்களா? ஒர்க் ஃபார் 3 டிஃப்ரெண்ட் கிளினிக், 3 டிஃப்ரெண்ட்டு கிளினிக்கு வேலை பார்க்குறாங்க. வித்யா, நீலகிரி அண்டு ஹிமாலயாஸ். சரிங்களா? சச் தட் அட்லீஸ்ட் 2 அண்ட் அட்மோஸ்ட் 3 டாக்டர்ஸ் ஒர்க் ஃபார் ஈச் கிளினிக். அப்படின்னா 3 கிளினிக் இருக்குது, ஒரு கிளினிக்லேயும் அட்லீஸ்ட் 2 பேர், அப்படின்னா 2 பேர் அங்கே கண்டிப்பாக இருக்கிறாங்க. அட்மோஸ்ட் 3 இல்லை அப்படின்னா 3 பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இந்த 3க்கு அதிகமாகவும் போகாது, அட்லீஸ்ட் 2 அப்படின்னா இந்த 2க்கு கீழேயும் வராது. சரியா? அட்லீஸ்ட் 1 மேல் அண்ட் 1 ஃபீமேல் டாக்டர் ஒர்க் ஃபார் ஈச் கிளினிக். அப்படின்னா ஒரு கிளினிக்கில் ஒரு மேல் டாக்டரு ஒரு ஃபீமேல் டாக்டர் கண்டிப்பாக இருப்பாங்களாம். சரிங்களா? அப்போ அந்த 3 பேர் இருக்க கிளினிக்கில் ஒருத்தர் எக்ஸ்ட்ரா மேலாகவும் இருக்கலாம், ஃபீமேலாகவும் இருக்கலாம். இப்போ இதை கொடுத்ததை எப்படி எழுதணும்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு 7 டாக்டரு யார் யார்? ABCDEF G. சரிங்களா? என்னென்ன ப்ரொஃபஷன் இருந்துச்சு? ஃபஸ்ட்டு ஆன்காலஜிஸ்ட்டு, டென்டிஸ்ட்டு, ENT, இது நல்லா பாருங்கள், நெஃப்ராலஜிஸ்ட்டு, நியூராலஜிஸ்ட்டு, கார்டியாலஜிஸ்ட்டு அண்டு ஆப்தமாலஜிஸ்ட்டு. சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டினுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னா கிளினிக்கை வச்சு தான் எழுதணும். ஃபஸ்ட்டு விந்தியா கிளினிக்கு. சரியா? நெக்ஸ்ட்டு நீலகிரி, நெக்ஸ்ட்டு ஹிமாலயா. என்ன சொன்னாங்க? அட்லீஸ்ட் 2 பேர் வேலை பார்ப்பாங்க, அட்மோஸ்ட் 3 பேர். அப்போ வாய்ப்பு என்ன இருக்குது? 3 பேர் வந்து எங்கே வேணால் இருக்கலாம். சரிங்களா? இங்கே 3 பேர் இருக்கலாம், இங்கே 3 பேர் இருக்கலாம், இங்கே 3 பேர் இருக்கலாம். இப்போ விந்தியாவில் வந்து எனக்கு 2 பேர் தான் வரேன் அப்படின்னா 2 போட்டுட்டு இதை நான் வந்து அடித்து விட்டுக்கரலாம். ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ இங்கே நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது, மொத்தமே எனக்கு 7 டாக்டரு. சரிங்களா? அட்லீஸ்ட் 2 அப்படின்னா இவனுக்கு நான் 2 கொடுத்துட்டேன், இவனுக்கு நான் 2 கொடுத்துட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஆள் 2, அடுத்த ஆளுக்கு 2 கொடுத்துட்டேன். அப்போ 3வது ஆளுக்கு மிச்சம் என்ன இருக்கும்? 3 தான் கொடுக்க முடியும். சரிங்களா? மொதல் கிளினிக்கில் 3 பேர், அடுத்த கிளினிக்கில் 3 பேர், அடுத்த கிளினிக்கில் 2 பேர்னு போட்டோம்னா இங்கே எத்தனை ஆயிடுச்சு? 6 + 2 8 ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ என்ன இருக்க போகுது? இந்த 3 கிளினிக்கில் ஏதோ 2 கிளினிக்கில் 2 பேர் வேலை பார்க்குறாங்க, ஒரே ஒரு கிளினிக்கில் தான் 3 பேர் வேலை பார்க்குறாங்க. இப்போ இதிலேருந்து புரிஞ்சுக்கிட்டோமா? சரிங்களா? ஃபஸ்ட்டு 7 பேர் இருக்காங்க, அதனால நமக்கு இப்படி வந்திருக்கு. சரி, ஒருத்தரை வச்சு போட முடியுமா? ஒருத்தர் இங்கிட்டு 3 இங்கிட்டு 3 போட முடியுமா? முடியாது. ஏன்னா 2 அட்லீஸ்ட் 2 பேர் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ இதுவும் வராது, இதுவும் வராது, இதுதான் வரும். நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்க? அட்லீஸ்ட் 1 மேல் அண்ட் 1 ஃபீமேல் டாக்டர் ஒர்க் ஃபார் ஈச் கிளினிக். சரிங்களா? அப்போ ஒரு மேல் ஒரு ஃபீமேல் கண்டிப்பாக இருப்பாங்களாம். இப்போ இந்த 2 பேர் இருக்கிறதுல ஒரு மேலு ஒரு ஃபீமேல் கண்டிப்பாக இருப்பான், இதில் ஒரு மேலு ஒரு ஃபீமேல் கண்டிப்பாக இருப்பான், இதுலேயும் ஒரு மேல் ஒரு ஃபீமேல் கண்டிப்பாக இருப்பான். அந்த 3வது ஆளில் நமக்கு அது மேலாகவும் இருக்கலாம், இல்லாட்டா ஃபீமேலாகவும் இருக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு க்ளூவெல்லாம் எடுத்து எழுதலாம். ஒன்லி ஏ அண்டு ஹர் ஃப்ரெண்டு. சரியா? ஒன்லி ஏ
ஏன்ற ஆளும் அண்ட் ஹெர் ஃப்ரெண்ட் அப்படின்னா அவளுடைய ஃப்ரெண்டு. அப்போ ஏ யார்? ஒரு கேர்ள். இப்போ ஃபீமேல் மேல் எழுதி வச்சுக்கிறோம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. ஏ அண்ட் ஹெர் ஃப்ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க. எடுத்த 2 வார்த்தையிலே. அப்போ ஏன்ற ஆள் யார்? ஃபீமேலு. ஃப்ரெண்ட் த டென்டிஸ்ட். அப்போ அவள் ஏவோட ஃப்ரெண்டு தான் டென்டிஸ்ட். கம்மா பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள பற்றி தான் பேசுகிறாங்க. ஏன்றது ஒரு கேர்ளு அண்ட் ஹர் ஃப்ரெண்ட் த டென்டிஸ்ட். சரிங்களா? ஒர்க் இன் நீல்கிரி கிளினிக். சரிங்களா? இந்த ஒரே வரியில் எத்தனை க்ளூ இருக்குன்னு பாரு. ஏ வந்து ஒரு கேர்ளாம், அவளோட ஃப்ரெண்டு வந்து டென்டிஸ்டான். இவங்க 2 பேரும் நீல்கிரியில் ஒர்க் பண்ணுறாங்களா? எப்படி ஒர்க் பண்ணுறாங்க? ஒன்லி அப்படின்னா நீல்கிரியில் மொத்தமே 2 பேர் தான் இருக்க போகிறாங்க. நீல்கிரியில் மொத்தமே 2 பேர் தான் இருக்க போகிறாங்க. ஒன்லின்னு கொடுத்ததுனால யார் யார்? ஏவும் அவளோட ஃப்ரெண்டு யார்? டென்டிஸ்ட்டு. சரியா? இப்போ இங்கே டென்டிஸ்ட்டு வராங்க. புரிஞ்சுதா? ஏ வந்து ஒரு ஃபீமேலு, அவள் ஃப்ரெண்டு வந்து ஒரு டென்டிஸ்ட்டு. இவங்க நீல்கிரியில் ஒர்க் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சி இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் டி. சரியா? அப்போ சி வந்து ஒரு மேலு, டி வந்து ஒரு ஃபீமேலு. இவங்க எப்படி அப்படின்னா சி வந்து இப்படி மேலே கோடு போட்டால் மேல்னு அர்த்தம். ஈக்குவல் டு அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு அர்த்தம். டி சரியா? டீன்ற ஆள் ஃபீமேல்னு அர்த்தம். சரியா? இது வந்து பிளட் ரிலேஷன் படிச்சிங்கன்னா வந்து புரியும். படிச்சிருந்தீங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இது புரியும். இல்லை இப்போ தெரிஞ்சுக்கோங்க தெரியாட்டினா. சிக்கு நான் மேலே கோடு போட்டிருக்கேன் அப்படின்னா அவர் வந்து ஒரு மேல், கீழே கோடு போட்டிருக்கேன் அப்படின்னா ஃபீமேல். சரியா? இப்படி நடுவில் ஈக்குவல் டு போட்டால் இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சி இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் டி எழுதியாச்சா? அண்ட் ஒன் ஆஃப் தெம் இஸ் எ ஆப்தமாலஜிஸ்ட். சரியா? அதில் சி அண்ட் டியில் யாரோ ஒரு ஆள், ஒன் ஆஃப் தெம்னு கொடுத்துருக்காங்க, ஆப்தமாலஜிஸ்ட். அண்ட் வைல் அனதர் இஸ் எ நியூராலஜிஸ்ட். அப்படின்னா சி அண்ட் டியில் ஒரு ஆள் ஆப்தமாலஜிஸ்ட், ஒரு ஆள் நியூராலஜிஸ்ட். நம்ம எப்பயுமே சைமல்டேனியஸ்லின்னு எடுப்போம். ஃபஸ்ட்டு கொடுத்தால ஃபஸ்ட்டுக்கு, செகண்ட் கொடுத்தால செகண்டுக்கு. அப்படி கிடையாது. ஒன் ஆஃப் தெம்னு கொடுத்தாங்கன்னா இப்போ இந்த சி வந்து ஆப்தமாலஜிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா சி நியூராலஜிஸ்ட்டாக இருக்கலாம். இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு? சி கமா டி ஈக்குவல் டு ஆப்தமாலஜிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி நியூராலஜிஸ்ட்டாக இருக்கலாம். கரெக்டாக எழுதணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒன்லி இ அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்டு ஜி. ஒன்லி கொடுத்தாச்சு. இ அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட். அப்போ இ யார்? ஒரு மேல். சரியா? ஒரு பையன். அவனோட ஃப்ரெண்டு ஜி ஒர்க் ஃபார் விந்தியா கிளினிக். சரியா? அப்போ விந்தியா கிளினிக்கில் 2 பேர் தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. இ அப்புறம் அவனோட ஃப்ரெண்டு ஜி. ஈன்றவன் பையன் ஆயிட்டான். அப்போ ஒரு மேல் வந்து ஃபில் ஆயிடுச்சு. அப்போ ஜி யார்? ஃபீமேலாக இருக்குமா? இ வந்து ஒரு மேலு, அவனோட ஃப்ரெண்டு ஜி மட்டும். இவங்க 2 பேர் மட்டும்தான் விந்தியாவில் ஒர்க் பண்ணுறாங்க. இ ஜி. சரியா? போட்டாச்சா? பி இஸ் நெய்தர் எ டென்டிஸ்ட் நார் அன் இஎன்டி. இப்போ பி வந்து டென்டிஸ்ட்டும் கிடையாது, பி வந்து இஎன்டியும் கிடையாது. ஓகேவா? அடுத்து நன் ஆஃப் தோஸ் ஹூ ஒர்க் ஃபார் விந்தியா இஸ் அன் இஎன்டி. அப்போ விந்தியாவில் இருக்க இயும் ஜியும் இஎன்டி கிடையாது. ஒன்லின்னு கொடுத்தாங்களா? அப்போ இதை அடிச்சிருவோம். இப்போ இங்கே தான் 3 பேர் வரப்போகிறாங்க. இப்போ இஎன்டி யார் யார் கிடையாது? இயும் இஎன்டி கிடையாது, ஜியும் இஎன்டி கிடையாது. ஏன்? விந்தியாவில் இருக்க யாருமே இஎன்டி கிடையாது. த கார்டியாலஜிஸ்ட் இஸ் எ உமன். சரியா? கார்டியாலஜிஸ்ட்ன்றவங்க ஒரு உமனா ஹூ ஒர்க்ஸ் ஃபார் விந்தியா கிளினிக். சரியா? விந்தியா கிளினிக்கில் யார் உமனு? இஜி 2 பேர். இங்கே வாங்க. இ வந்து மேல், அப்போ ஜி வந்து ஃபீமேல். இந்த ஜி தானே உமனு, இவங்க தான் கார்டியாலஜிஸ்டான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு த நெஃப்ராலஜிஸ்ட். நியூராலஜிஸ்ட் வேறு. இப்போ நெஃப்ராலஜிஸ்ட் டஸ் நாட் ஒர்க் இன் த சேம் கிளினிக் அஸ் சி அண்ட் டி. சியும் டியும் வேலை பார்க்குற அதே கிளினிக்கில் நெஃப்ராலஜிஸ்ட் ஒர்க் பண்ண கிடையாது. சியும் டியும் யார்? சியும் டியும் ஆப்தமாலஜிஸ்ட்டும் நியூராலஜிஸ்ட்டும். இப்போ சியும் டியும் ஒர்க் பண்ணுற கிளினிக்கில் இன்ட்டு நெஃப்ராலஜிஸ்ட், அந்த இன்னொரு ஆள் நெஃப்ராலஜிஸ்ட்டு கிடையாது. சரிங்களா? அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? சியும் டியும் ஒர்க் பண்ண போகிற கிளினிக்கில் தான் மூணாவது ஆள் வரப்போகிறான். த இஎன்டி அண்ட் நியூராலஜிஸ்ட் ஆர் சிஸ்டர்ஸ். சரியா? இஎன்டி படித்தவங்களும் நியூராலஜிஸ்ட்டும் சிஸ்டரா.
நமக்கு யார் இஎன்டி படித்தான்னு தெரியுமா? இவங்க 2 பேர் தான் என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரியும். நியூராலஜிஸ்ட் யார்? ஒன்று சி இல்லாட்டினா டி சொன்னேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இஎன்டி படித்தவங்களும் நியூராலஜிஸ்ட்டும் சிஸ்டர்ஸ் அப்படின்னா இவங்க ஒரு ஃபீமேல், இவங்க ஒரு ஃபீமேல். சரியா? இப்போ இந்த நியூராலஜிஸ்ட்டை இங்கே வாங்க, இங்கே யார் ஃபீமேலு? டி தான் ஃபீமேல். அப்போ டி தான் நியூராலஜிஸ்ட்டு, சி ஆப்தமாலஜிஸ்ட்டு. புரிஞ்சிச்சா? இது எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சிச்சா? சி தான் ஆப்தமாலஜிஸ்ட்டு, டி தான் நியூராலஜிஸ்ட். ஏன்னா இஎன்டியும் நியூராலஜிஸ்ட்டும் சிஸ்டர்ஸ் அப்படின்னா அக்கா தங்கச்சி. அப்போ இவங்க ஒரு ஃபீமேல், இவங்க ஒரு ஃபீமேல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இதில் இருக்க எல்லாத்தையும் எழுதியாச்சு. இப்போ இந்த க்ளூவை வச்சு இதை வந்து நம்ம ஃபில் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வாங்க பண்ணலாம். இப்போ யார் யார் போயிருக்கா? இஏஜி, இ முடிஞ்சு, ஏ முடிஞ்சு, ஜி முடிஞ்சு. நெக்ஸ்ட் யார் யாரை பற்றி பேசியிருக்காங்க? பியை பற்றி பேசியிருக்காங்க, சியை பற்றி பேசியிருக்காங்க, டியை பற்றி பேசியிருக்காங்க. பி, சி, டி. யாரை பற்றி பேசலை? எஃப்பை பற்றி நமக்கு எந்த க்ளூவுமே இல்லை, கொடுக்கல. சரியா? நெக்ஸ்ட் யார் யார் வந்திருக்கா? கார்டியாலஜிஸ்ட்டு முடிஞ்சு, டென்டிஸ்ட்டு முடிஞ்சு, இஎன்டியை பற்றி பேசிட்டாங்க. அடுத்து நெஃப்ராலஜிஸ்ட்டு, அவங்கள பற்றியும் பேசிட்டாங்க. அடுத்து நியூராலஜிஸ்ட்டு, டி வந்து தானே நியூராலஜிஸ்ட், அவங்கள பற்றியும் பேசிட்டாங்க. சி வந்து ஆப்தமாலஜிஸ்ட்டு, அவங்கள பற்றியும் பேசிட்டாங்க. இவங்கள பற்றி இன்னும் பேசலை. இது நமக்கு தெரிஞ்சுக்கிறோன்றக்காண்டி நான் இப்படி எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் இதெல்லாம் தானே நம்ம குழு. இதில் நிறைய யாரை பற்றி பேசியிருக்கு? இஎன்டி, 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 இஎன்டி. அப்போ இஎன்டியை வச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பி டென்டிஸ்ட் கிடையாது. அப்போ டென்டிஸ்ட் வர வேண்டிய இடத்துல பி வரமாட்டான். இது ஃபில், இது ஃபில்லு, இது ஃபில். அப்போ பி எங்கே வரப்போகிறான்? ஹிமாலயாஸில் தான் பி வரப்போகிறான். ஓகேவா? அப்புறம் பி வந்து இஎன்டி கிடையாது. சரியா? இது ஞாபகம் வச்சுக்கலாம். பி டென்டிஸ்ட் கிடையாது. புரிஞ்சிச்சுல? அடுத்து இ வந்து இஎன்டி கிடையாது, ஜியும் இஎன்டி கிடையாது. இப்போ இது முடிஞ்சு, ஜி கார்டியாலஜிஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்து எனக்கு சி வந்து ஆப்தமாலஜிஸ்ட்டு, டி வந்து நியூராலஜிஸ்ட்டு. இப்போ நான் இங்கே சிடி ஏதாவது போட முடியுமா? ஏன்னா அங்கே டென்டிஸ்ட் தான் வருவார். அப்போ சிடி இங்கே தான். சிடி, டி யார்? நியூரோ. டி வந்து நியூரோ, சி வந்து ஆப்தமாலஜிஸ்ட். ஓகேவா? இது முடிஞ்சிருச்சா? அடுத்து நியூராலஜிஸ்ட் யார்? டி. நான் வந்து இங்கே எழுதி வச்சுக்கிறேன். அடுத்து சியும் டியும் வேலை பார்க்குற கிளினிக்கில் நெஃப்ராலஜிஸ்ட் வரமாட்டாங்க. அப்போ இங்கே நெஃப்ராலஜிஸ்ட்டு வரமாட்டாங்க. அப்போ யார்? பி வந்து நெஃப்ராலஜிஸ்ட்டு கிடையாது. சரியா? அடுத்து இப்போ நம்ம எல்லாரையுமே ஃபில் பண்ணிட்டோமா? ஏபிசிடி இ. யார் ஒன்றும் ஃபில் பண்ணல? எஃப். அப்போ எஃப் தான் டென்டிஸ்ட்டு. புரிஞ்சுதா? இந்த எஃப் ஏன் இங்கே போட்டோம் அப்படின்னு. இப்போ இந்த பிக்கு வந்து இவங்கெல்லாம் வராதுன்னு தெரிஞ்சிருச்சா? ஏவும் ஈயும் தான் இருக்காங்க. எனக்கு இங்கே ஏதோ ஒரு ஃபீமேல் வந்து இஎன்டி, பி வந்து இஎன்டி கிடையாது. ஏஇயில் யார் ஃபீமேல்? ஏ தான் ஃபீமேல், ஈன்றவங்க மேல். அப்போ ஏ தான் எனக்கு என்னவா இருக்கும்? இஎன்டியாக இருக்கும். இது புரிஞ்சுதில் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னு. எனக்கு மிச்சம் 3 பேர் இருக்காங்க. பி வந்து இஎன்டி கிடையாது. சரியா? யாரோ ஒரு ஆள் இஎன்டிக்கு வராங்க. அவங்க யாரா? ஒரு ஃபீமேலாக. மிச்சம் இருக்க ஏ அண்டு ஈயில் ஏ தான் நம்ம இங்கே ஃபீமேல்னு எழுதியிருக்கோமா? அப்போ ஏ தான் இஎன்டி. அடுத்து இன்னும் என்னென்ன இருக்குது? நெஃப்ராலஜிஸ்ட் இருக்குது. வேறு அப்புறம் நம்ம யாருக்குமே கொடுக்காத ஆன்காலஜிஸ்ட் இருக்குது. இங்கே என்ன போட்டோம்? பி வந்து நெஃப்ராலஜிஸ்ட் கிடையாது. மிச்சம் 2 பேர் தான் இருக்காங்க. அப்போ இ தான் நெஃப்ராலஜிஸ்ட்டு, மிச்சம் இருக்க பி தான் ஆன்காலஜிஸ்ட்டு. புரிஞ்சுதா? இப்போ இந்த பி வந்து மேலா ஃபீமேலா? சி என்னது? இங்கே எழுதி வச்சுக்கலாம். சி வந்து எனக்கு மேல், டி வந்து அவரோட ஒய்ஃபு ஃபீமேல், ஏ வந்து டியோட சிஸ்டர் ஃபீமேல். அப்போ எஃப் வந்து மேல். இப்போ இஜி இதில் என்னது? இ வந்து மேல், ஜி வந்து ஃபீமேலு. ஓகேவா? எஃப் மேலே. அப்போ இங்கே போட்டுக்கிறலாமா? இப்போ இந்த பி வந்து யாருன்னு கேட்டால் என்ன போடுவோம்? எனக்கு பி மேலா ஃபீமேலான்னு கொடுக்கல. அவங்க இவளோட ஃப்ரெண்டு இல்லை இவங்களோட ஃப்ரெண்டு, யாரோட சிஸ்டர், யாரோட ஒய்ஃபுன்னு கொடுக்கல. ஆன்காலஜிஸ்ட் தான் பி. ஆன்காலஜிஸ்ட் வந்து ஒரு கேர்ளா பாயான்னு சொல்லலை. அப்போ பி வந்து கொஸ்டினில் கேட்குறாங்க, பியோட ஜெண்டர் என்ன அப்படின்னா மேலாகவும் இருக்கலாம், ஃபீமேலாகவும் இருக்கலாம். ஓகேவா? அப்போ இது என்னவா இருக்கும்? எம்ஆர் எஃப்ஆ இருக்கும்.
இதுதான் பசில். புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட்டு இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நாளைக்கு சொல்லித்தர போகிற பசில். ட்ரை பண்ணி பாருங்கள். வரல அப்படின்னா நாளைக்கு வந்து வீடியோ பாருங்கள்.